ராதிகாவோட தாய்க்கிழவி படத்துக்கான சேட்டலைட் அண்ட் ஓடிடி ரைட்ஸை ஹாட்ஸ்டாரும் விஜய் டிவியும் வாங்கியிருக்காங்க. February 20 மூவி ரிலீஸ் ஆகும். அருள்நிதியோட அடுத்த படம் மை டியர் சிஸ்டர். இந்த மூவிக்கான கேரக்டர் ரிவீலிங் அப்டேட் நாளைக்கே வரப்போகுது. ஜீவாவோட தலைவர் தம்பி தலைமையில் படத்துக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. மூவி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும். தனுஷோட D54 மூவிக்கான டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் பொங்கல் ஸ்பெஷலா ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. நியூஸ் இப்போ வந்திருக்கு. ஸோ சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். கார்த்தியோட வாவா தேர் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் கூட திரும்ப ஒரு சில பிரச்சனை இந்த படத்துக்கு வந்துச்சு. திரும்ப படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு ஒரு சில பினான்சியலா பிரச்சனை வந்துச்சு. இப்ப ப்ரொடக்ஷன் சைட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சாச்சு, படம் கண்டிப்பா பொங்கலுக்கு January 14 ரிலீஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த டைம் இந்த படம் எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. பிரபாஸோட தி ராஜசாப் படம் ரிலீஸ் ஆன 3 டேஸ்ல வேர்ல்டு வைடா 148 கோடி கிட்ட வசூல் பண்ணதா நியூஸ் வந்திருக்கு. இதுல ஆந்திரா தெலுங்கானால 84.50 கோடி, கர்நாடகா 12.50 கோடி, தமிழ்நாடு 2.30 கோடி, கேரளா 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 17.75 கோடி, ஓவர்சீஸ் 31.40 கோடி. சோ டோட்டலா தி ராஜசாப்போட 3 டேஸ் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 148.90 கோடி ட்ராக் ரிப்போர்ட் படி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் இந்த மூவிக்கு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் பொங்கல் ஹாலிடேஸ் அடுத்து வரதுனால மூவிக்கு ஒரு டிசென்டான கலெக்ஷன் எதிர்பார்க்கலாம். பராசக்தி படம் ரிலீஸ் ஆன 2 டேஸ்ல வேர்ல்டு வைட்டா 51 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ட்ராக் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா தமிழ்நாடு 23 கோடி, கர்நாடகா 2.80 கோடி, கேரளா 80 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 60 லட்சம், ஓவர்சீஸ் 17.5 கோடி. சோ டோட்டலா பராசக்தி படத்தோட 2 டேஸ் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ட்ராக் ரிப்போர்ட் படி 44.70 கோடி. ட்ராக் ரிப்போர்ட்டுக்கு அபிஷியல் ரிப்போர்ட்டுக்கு ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். எப்பவுமே ட்ராக் ரிப்போர்ட்டுக்கும் அபிஷியல் ரிப்போர்ட்டுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் தர சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதா நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். இப்ப அங்க ஒரு பெட்டிஷன் ஒன்னு போட்டிருக்காங்க. இதுக்கான ஹியரிங்க நாளைக்கு வைக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு காலையில ஒரு 11 கிட்ட அவங்க பண்ணிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்டா வந்து நியூஸ் என்னன்னா, நாளைக்கு ஹியரிங் லிஸ்ட்ல எந்த ஜனநாயகன் படத்தோட கேஸ் இல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அதை கன்ஃபார்மா நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எவ்வளவு பிரச்சனை கொடுத்து இந்த படத்தை தள்ளி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளி வைக்க பாக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்பதான் வரப்போகுதுன்னு. பொங்கலுக்கு ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆகாததுனால நிறைய சின்ன மூவிஸ் ரிலீஸ் ஆகுது. ஆனா ப்ரொமோஷன் இல்லாம எப்படி இந்த மூவிஸ் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது பொங்கல் லீவுங்கிறதுனால ஃபேமிலியா படம் பார்க்க போவாங்க. சோ எந்த மூவிக்கு ரிவ்யூ நல்லா வருதோ அதை செக் பண்ணி தான் மோஸ்டா போவாங்க. தேரே இஷ்குமீனோட ஓடிடி பத்தி கேட்டிருக்காரு. பொங்கலுக்கு அப்புறம் இந்த படம் ஓடிடில வரப்போறது அனுசு வந்திருக்கு எல்லா லாங்குவேஜுக்கும். பராசக்தி மூவியோட புக்கிங்ஸ் இப்ப வீக் டேஸ்ல எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. புக்கிங்ஸ் லைட்டா டிராப் ஆயிருக்கு தான், ஏன்னா ஒர்க்கிங் டேங்கிறதுனால. பராசக்தியோட ஆடியன்ஸ் ரிவ்யூ எப்படி இருக்கு, மார்க் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. மார்க் மூவிக்கு ரிவ்யூ ஆவரேஜா வந்தாலும் படம் ஹிட் தான். பராசக்தி மூவியோட ஆடியன்ஸ் ரிவ்யூ பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு சில ஆடியன்ஸ்க்கு படம் பிடிச்சிருக்கு, ஒரு சில ஆடியன்ஸ்க்கு படம் ஆவரேஜா இருக்கு. சோ மூவிக்கு மிக்ஸ்டு ரிவ்யூ தான். மெசியா முருக்குட்டு அப்டேட் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இந்த மூவிக்கான ஒர்க் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனா இப்போதைக்கு பெரிய அப்டேட் ஒன்னும் அவங்க கொடுக்கல. அப்டேட் வரும்போது நான் சொல்றேன். சர்தார் விட்டு எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. வாவா தேரோட ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இதுக்கான அப்டேட் எல்லாம் வரும். அப்ப நான் சொல்றேன். தி ராஜசாப் மூவிக்கு என்னோட ஒப்பீனியன் என்ன, படத்துக்கு போலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லா படத்தையும் நான் பார்த்து முடிச்சுட்டேன் அப்படின்னு வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா நான் பெருசா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கர்நாடகால தெரியப்பட ரீரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. மோஸ்டா ரிலீஸ் ஆகதான் வாய்ப்பு அதிகம். பென்ஸ் மூவி அப்டேட் கேட்டிருக்கீங்க. ரிலீஸ் அப்டேட் பத்தி புக் மை ஷோல ரிலீஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது உண்மை அப்படின்னு கேக்குறீங்க. பென்ஸ் மூவி இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாது. மோஸ்டா சம்மர்ல தான் அந்த படம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டான டேட்டா அவங்க மென்ஷன் பண்ண அப்ப நான் சொல்றேன். இது வரைக்கும் அவங்க டேட்டா எதுவும் மென்ஷன் பண்ணல. இதுக்கான பதில் வந்து திரைப்படம் ரிலீஸ் ஆகி 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது தியேட்டர்ல ரிலீஸ் ஆகணும்னு கிடையாது. பொங்கலுக்கு இப்ப ஜனநாயகன் படம் வந்திருக்கணும், ஆனா வரலங்கிற காரணத்துக்காக கலைப்புலி எஸ்தானும் இந்த படத்தை இப்ப ரீரிலீஸ் பண்றாரு. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் பூவெல்லாம் கேட்டுப்பார். இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.